ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, எப்ப சார் வார்ட் ஆஃப் ஐஆர்டி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. அபிஷியலா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் 2020 அவங்க அபிஷியல் வெப்சைட்ல வார்ட் ஆஃப் ஐஆர்டி ரேங்க் லிஸ்ட் டென்டேட்டிவ் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஈச் கேட்டகரி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2020 2021 செஷன் வார்ட் ஆஃப் ஐஆர்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா ஐஆர்டி கோட்டா வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து 30 சீட்ஸ் இருக்குங்க ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. ஓகேங்களா? சோ மொத்த அப்ளிகன்ஸோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 453 பேர். கிட்டத்தட்ட 113 ஜஸ்ட் பாஸ் மார்க்னு சொல்றீங்களே 113, அது வரைக்குமே 453 பேர் மொத்தம் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. சோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, ஓசிக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கேட்டகரி ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது ஓசிக்கு 9 சீட்ஸ் வருது. அதுல கட் ஆஃப் 553 இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இது வரைக்கும் கண்டிப்பா சீட் கிடைக்கும். சீட் எதுல இருந்து ஆரம்பிக்குன்னா 601 மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு கட் ஆஃப் 553 கடைசி மார்க் வரைக்கும் சீட் கிடைக்குங்க. பிசிக்கு 8 சீட்ஸ் வருது. அப்படி 8 சீட்ஸ் வரும்போது அவங்களுக்கு 551 மார்க்ல இருந்து கட் ஆஃப் ஆரம்பிச்சு 537ஓட கட் ஆஃப் முடியுங்க. பிசிஎம்க்கு எக்ஸாக்டா ஒரு சீட் தான் வருது. அப்ப 412 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் கிடைக்குங்க. எம்பிசிக்கு 6 சீட் வருது. 522 மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 503 மார்க் கட் ஆஃப் மார்க்கா இருக்குங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 சீட்ஸ் வருது. அவங்களுக்கு 428 மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 403 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சீட் இருக்கு. 329 மார்க் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா 30 சீட்டுக்கு நம்ம ரேஷியோ போடும்போது இப்ப ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 31% வரும். பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 26.5% வரும். பிசிஎம்க்கு 3.5% சீட்ஸ் வரும். எம்பிசிக்கு 20% சீட் வரும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15%, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3%, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1% வரும். அப்ப 30 சீட்டுக்கு 1% போடும்போது 0.3 வருது. இதுக்கு ஒரு சீட் கவர்மெண்ட் அலாட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியலங்க. அப்படி ஒருவேளை ஒரு சீட் அலாட் பண்ணுனாங்க அப்படின்னா 305 கட் ஆஃப் மார்க்கா இருக்கும். அலாட் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது நமக்கு இறுதியா தெரியாது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வரணும். அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்தா நமக்கு தெரியும். அண்ட் டென்டேட்டிவ் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் விட்டுட்டாலே உங்களுக்கு கவுன்சிலிங்க்கும் சீக்கிரம் கால் ஃபேர் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். மோஸ்ட்லி உங்களுக்கு 15ஆம் தேதி கவுன்சிலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ ஐஆர்டி கோட்டாக்கு அப்ளை பண்ண எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.